ஏமாந்துட்டு இருக்கோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு பொதுவா பெண்கள் நிறைய இயற்கை நம்மள ரொம்ப பலசாலியா படைச்சிருக்கு. அதை யாருமே இல்லைன்னு மாற்று கருத்தே சொல்லவே முடியாது. அந்த ஸ்பெஷாலிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் சாதிச்சுட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற பெண்களை யார் அடிமையாக்கலாம்? இப்ப நிறைய நம்ம பேசுறோம், பெண் சுதந்திரம் பேசிட்டு இருக்கோம். யார் உங்களை அடிமையாக்குனது? யாரும் கிடையாது. நம்மளே தான் அவங்களை அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கோம். யாராவது ஆண்கள் வந்து நீ அடிமைப்பா அப்படின்னு சொன்னாங்களா? நம்மளா அடிமையாயிட்டு இருக்கோம், நம்மளா விழுந்துட்டு இருக்கோம். அவங்க வந்து நீ அழகா இருக்க அப்படின்னு சொன்னா ஐயோ ராசா கண்ணா அப்படின்ட்டு உலகமே நீதான்பா, என் நிம்மதியே நீதான், என் சந்தோஷம் நீதான், நான் உனக்கு அடிமைட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவங்க காலில் விழுந்துடுறோம். ஆனா யாருமே நம்மள எனக்கு அடிமையா இருந்தோம், எனக்கு அடங்கி இருந்தோம் சொல்லவே இல்லை. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நம்மளோட அப்படியே சேர்ந்து வந்து நம்மளை தூக்கி விடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆமா தானே? அதனாலதான் இப்ப ஆண் பாவம்னு ஒரு படம் வந்தது, பாத்தீங்களா? ஆண்களும் கொஞ்சம் பாவம் தானே. சரி லேடிஸ், இன்னைக்கு நம்மளுடைய விழாவை, நம்மளுடைய நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு இத்தனை ஆண்கள் சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு கிளாப் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா காலத்துல எல்லாம் எங்க அம்மா எல்லாம் வந்து நர்சிங் முடிச்சவங்க. ஆனா எங்க அப்பா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வேலைக்கு போகாது, சர்டிபிகேட் வாங்கி கிழிச்சு போட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. நம்ம என்ன படிக்கிறோமோ, என்ன வேலைக்கு போகணுமோ, எங்க இருக்கிறோமோ அங்க வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ற அளவுக்கு நமக்கு உதவிகள் கிடைக்குது. ஆனா அந்த உதவியை கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படின்றது கேள்விக்குறியா. நிறைய இடத்துல பெண்கள் தனிமையா போய் சிரிக்கிறாங்க, அதாயிடுது இதாயிடுது. சொல்ல போனா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நிறைய நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட நம்ம போய் சிக்கிக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம்? ஏன் சிக்கிக்கிறோம்? நம்ம யாருமே மொபைல் இல்லாதவங்க இல்லை, யாரும் ரீல்ஸ் பார்க்காதவங்க இல்லை, யாரும் யூடியூப்ல இல்லாதவங்க இல்லை. நீங்களே நிறைய விஷயம் பார்க்குறீங்க, நீங்களே நிறைய விஷயம் பண்றீங்க. அப்படி இருந்தும் நிறைய விஷயங்கள் நம்ம போய் சிக்கிக்கிறது ஏன்? அன்பா, காதலா, பெருமை இல்லையா? நாங்கெல்லாம் கெத்தா இருக்கோம்ப்பா, திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ். பிஷப் ஹீபர், பிஷப் தான் பியூட்டின்னு சொன்னாங்க. நான் சொல்லவா? யூ ஆர் வாரியர்ஸ். அப்படிதானே? ஆமா இல்லையா? நீங்க இந்த சமுதாயத்தை படைக்க போறீங்க, உருவாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உருவாக்குறதுக்காக நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. சும்மா அந்த அன்பு, காதல், லொட்டு லொசுக்கு அதெல்லாம் ஏமாந்து சும்மா ஒவ்வொருத்தரா